என் செல்ல குழந்தையே, அவ்வளவு எளிதில் யாராலும் தொட்டுவிட முடியாத இந்த வராகி என்னுடைய பாதத்தினை ஒரு முக்கியமான காரணத்திற்காக இன்று உன் தாயானவள் உன்னை தொடச் சொல்லி இருக்கின்றேன். என் பிள்ளைக்கு இந்த தாயானவளின் மீது இருக்கின்ற நம்பிக்கை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை என்னுடைய பாதத்தினை தொடாமல் நீ சென்று விட மாட்டாய். ஆனாலும் என் குழந்தைக்கு ஒரு நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என்கின்ற உத்திரவாதத்தினை கொடுத்துவிட்ட பிறகாவது இது நாள் வரையிலும் அம்மாவின் பாதத்தினை தொடாத பிள்ளைகள் தொட்டு விடுவார்கள் அல்லவா? அதனால்தான் இந்த தாயானவள் இப்படி ஒரு விஷயத்தை இன்று உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன். எனக்கு உனக்கான ஒரு சுப செய்தியினை கொண்டு வந்து தர வேண்டும். ஆனால் அதை என் பிள்ளை நம்பவும் வேண்டும். அப்படியானால் அம்மாவின் பாதத்தை தொட வேண்டும். இந்த வராகியினுடைய பாதத்தை தொட்டுவிட்டாயானால் சற்றென்று உன் மனதிற்குள் ஒரு நம்பிக்கை பிறந்துவிடும். இதற்கு மேல் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நம் வாழ்க்கைக்கானது என்பதனை உனக்கு நிச்சயமாக புரிய வைத்துவிடும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தைக்கு இந்த வராகி எத்தனையோ விஷயங்களை உணர்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ சில விஷயங்களில் மிகுந்த மனவேதனைப்பட்டு வாழ்க்கையின் வெறுப்பின் உச்சத்திற்கு சென்றது ஒரு காலம். இப்பொழுதெல்லாம் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம். வெறுப்பு என்பது வாழ்க்கையில் வரக்கூடாது. நம் வாழ்க்கையை நாம் ரசித்து ரசித்து வாழ வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு என் பிள்ளை நீ வந்து விட்டாய். நிச்சயமாக இந்த மனநிலையில் இருக்கின்ற உனக்கு வாழ்க்கை தருவது எல்லாமுமே நிச்சயமான மனநிறைவான சந்தோஷம் மட்டும்தான். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலுமே அதிலிருந்து நீ ஒரு நாள் மீண்டு வந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் வைத்திருப்பாயானால் இந்த எண்ணத்தோடே இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நீ பெற்றும் விடுவாய். நீ சாதித்து விடுவாய் என்று அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே யாருடைய கால்களிலும் நாம் விழுந்து விடக்கூடாது. அப்படியே நாம் விழுகின்ற கால்கள் ஒன்று நம்மை பெற்றவர்களின் கால்கள், இரண்டாவது நாம் வணங்குகின்ற தெய்வத்தினுடைய கால்கள். தெய்வத்தை போல் நடந்து கொள்கின்றவர்களின் கால்களில் கிடையாது. நான் தான் தெய்வம் என்று சொல்லி உன் முன்னால் நிற்கின்றவர்கள் கால்களில் ஒரு நாளும் விழுந்து விடாதே. ஒருவேளை உனக்கு அவர்களின் கால்களில் விழ வேண்டும் என்ற எண்ணம் அந்த நேரத்தில் தோன்றுகிறது என்றால் அவர்களை பெரியவர்களாக மதித்து அவர்களில் காலில் விழுந்து வணங்கலாம். என் தங்கமே, அப்படி வணங்கும் பொழுது, அவர்களின் பாதத்தை தொடுகின்ற பொழுது உனக்குள் ஒரு நம்பிக்கை வருகிறது என்றால், உன் மனதிற்குள் ஒரு தைரியம் பிறக்கிறது, உனக்குள் வந்த கண்ணீர் சற்றென்று நின்று விடுகிறது என்றால் நிச்சயமாக அவர்களுக்குள் தெய்வம் இருக்கிறது என்று அர்த்தம். இல்லாத பட்சத்தில் என் பிள்ளை, பெரிதாக நீ எதையும் நினைக்காமல் அவர்கள் பெரியவர்கள் என்கின்ற மதிப்போடு அவர்களில் காலில் விழுந்து வணங்கியதாக எண்ணிக்கொள். மற்றபடி யாரிடத்திலும் கால்களில் விழுந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து விடாதே. என் பிள்ளையே, காலை தொடும்பொழுது அதிலிருந்து அன்பு கிடைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அடிமையாக யாரும் நினைத்து விடக்கூடாது. இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். இத்தனை கஷ்டங்களும் உனக்கு வாழ்க்கையில் வந்ததற்கு காரணமாக இருந்த விஷயம் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பம், சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் தேவையற்ற வார்த்தைகள், யார் எப்பொழுது என்ன நினைப்பார்கள் என்று தெரியாதல்லவா? யார் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று அவ்வளவு எளிதில் யாருக்கும் புரிந்து விடாதல்லவா? அடுத்தவர்களின் மனதினை காயப்படுத்த வேண்டும். அடுத்தவர்களின் மனதினை காயப்படுத்துவதன் மூலமாக
அவர்களிடத்திலிருந்து தேவையில்லாத விஷயங்களை நாம் கிண்டி கிளற வேண்டும், அவர்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதே இங்கு நிறைய பேரினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கானதை எல்லாம் உன் கைகளில் கொடுக்க இந்த வராகி நான் தயாராக இருக்கும் பொழுது, என் பிள்ளை, நீ எந்த ஒரு காலத்திலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் தொலைத்து விடக்கூடாது. உனக்கு நடக்கின்ற நன்மைகளை நின்று பெற்றுக்கொள். யார் என்ன சொன்னால் என்ன என்பதனை நினைவில் வைத்து கொண்டு, நீ வணங்குகின்ற தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு, உனக்கானவற்றை எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் சர்வ நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் நிச்சயமாக உன் முன்னால் கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கும். அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள நீ துணிந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் நீ எதையுமே இனிமேல் இழக்க மாட்டாய். எதை கொடுத்ததோ இந்த வாழ்க்கை, அதை நினைத்து என் பிள்ளை நீ நிச்சயமாக பெருமைப்படுவாய். ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வாய். உனக்கானவை எல்லாவற்றையும் ஒரே அடியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை என்றாலும் நிச்சயமாக என் பிள்ளை, உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ ஒரு நாள் பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. அத்தனையும் ஒரே நேரத்தில் கிடைத்துவிட்டது என்றால் அதன் அருமை மட்டுமல்ல, அதை உன்னால் சமாளிக்கவும் முடியாமல் போய்விடும். அதனால் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை சரியான நேரத்தில் சரியான புரிதல்களோடு கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொள். ஆசை வேண்டும், பேராசை ஒரு நாளும் கூடாது. இவர்களைப் போல வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வருவது தவறில்லை. இது எல்லோருக்கும் இருக்கின்ற இயல்புதான். ஆனால் அதற்கான முயற்சிகளை நீ செய்துவிட்டுத்தான் அந்த ஆசைப்பட வேண்டுமே தவிர எதுவும் செய்யாமல் இருந்துவிட்டு அவர்களைப் போல ஆக வேண்டும், இவர்களைப் போல ஆக வேண்டும் என்று நீ ஒரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்க கூடாதல்லவா? அதற்கு பெயர்தான் பேராசை. என் பிள்ளையே, பேராசை ஒரு நாளும் உன்னை வாழ விடாது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு, என் பிள்ளை, சர்வ நிச்சயமான உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும். எந்த நேரத்திலும் உனக்கான நன்மைகள் இந்த வராகி என் மூலமாக உன் கைகளில் ஒப்படைக்கப்படும். அம்மாவின் பாதத்தை தொட்டுவிட்ட பிள்ளை யார் பாதத்தையும் நீ தொடக்கூடாது. தெய்வத்தை அன்றி, உன்னை பெற்றவர்களை அன்றி வேறு யார் பாதத்திலும் ஒருபொழுதும் விழுந்து விடக்கூடாது. என் குழந்தையே, அப்படி விழுந்தால்தான் உனக்கு அவர்களிடத்திலிருந்து அன்பு கிடைக்கும் என்றால் அப்படி ஒரு அன்பு ஒரு நாளும் உனக்கு தேவை கிடையாது. உண்மையான அன்பு கொண்டவர்கள் ஒரு நாளும் இப்படி மற்றவர்கள் நம் காலில் விழுவதை எதிர்பார்க்க மாட்டார்கள். அதை எதிர்பார்த்து நிற்க மாட்டார்கள். அன்புள்ளம் கொண்டவர்கள் உன்னை அன்போடு அரவணைப்பார்கள். தெய்வத்தின் பாதத்தில் விழுவதற்கு காரணம் தெய்வத்திடமிருந்து என் பிள்ளை உனக்கான நம்பிக்கையை பெறுவதற்காக. அது மட்டுமல்ல, உனக்குள் தைரியத்தை வரவழைப்பதற்காக. என்னை தொட்ட மாத்திரத்திலேயே இவையெல்லாம் உனக்குள் வந்துவிடும். அதனால்தான் அம்மா என்னுடைய பாதத்தினை தொடச் சொல்லி இருந்தேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளைக்கு இந்த வராகி வருகின்ற நொடிகளில் எல்லாம் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுப்பாள் என்பதனை எப்பொழுதுமே நீ நினைவில் வைத்துக்கொள். இன்று உனக்கு நடக்காமல் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே இருந்து விடுமோ என்று எண்ணி விடாதே. என்றாவது ஒரு நாள் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களை சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
பேரதிசய மாற்றங்களை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை எந்த நேரத்திலும் நீ தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும். உனக்கு நடப்பவையெல்லாம் உன் கண் முன்னால் தெரிய வரும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.